ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் ரெயின்போ கிச்சனுக்கு வரவேற்கிறேன். வாங்க இன்னைக்கு கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் கார்த்திகை பொரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு பொரி நம்ம நார்மலாக கடையிலலாம் கிடைக்கும் இல்லைங்களா, அந்த பொரி வந்து இந்த கப்பில் 4 கப் எடுத்திருக்கேன். 4 கப்பு பொரிக்கு இதே கப்பில் 1 கப் அளவு பொடி பண்ண வெல்லம் எடுத்து அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து அதில் அரை கப்பு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கரைச்சிட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி மண் தூசிலாம் இல்லாமல் ஒரு கிண்ணத்தில் வடிகட்டி வச்சுருக்கேன். இதில் சேர்க்குறதுக்கு அரை கப் அளவுக்கு நிலக்கடலை தோல் உரிச்சிட்டு அதை எடுத்து வச்சுக்கோங்க. அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ண தேங்காய் எடுத்துக்கோங்க. இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள்கள். வெல்லம் மட்டும் 4 கப் அளவுக்கு பொரி நீங்கள் கப்லையோ டம்ளர்லையோ எதில் எடுத்தாலும் 4 கப் எடுக்கிறீங்க இல்லை 4 டம்ளர் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு 4க்கு 1ங்கிற அளவில் வெல்லம் எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி இந்த மாதிரி வடிகட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பொரியை சேர்த்து கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பேன் ஹீட்டான பிறகு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நெய் லேசாக சூடாகி உருக ஆரம்பிக்கும் போது அதில் நம்ம தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பல்லு அதை சேர்த்துக்கலாம். நெய் ரொம்ப காய விட்டுட வேண்டாம். லேசாக ஹீட் ஆகும் போது இந்த தேங்காயை சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அப்போ தான் ஒரு 2-3 நாளைக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா கூட நல்லா இருக்கும். தேங்காய் நல்லா நிறம் மாற நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், தேங்காய் அந்த நெய்யில் நல்லா பொரிஞ்சு இந்த மாதிரி ஓரளவு கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் போது அதுக்கப்புறமா இதில் நிலக்கடலை தோல் உரிச்சிட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். நிலக்கடலையும் சேர்த்து, நிலக்கடலை ஏற்கனவே வறுத்த கடலை தான் இருந்தாலும் இந்த நெய்யில் ஒரு நிமிஷத்துக்கு சேர்த்து வறுத்துக்கலாம். நிலக்கடலை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா வறுத்து விட்டுடுங்க. நிலக்கடலை வறுப்படும் போது நம்மளுடைய தேங்காய் இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா வறுபட்டு வரும். அதனால் ஃபஸ்ட்டு தேங்காயை சேர்த்துட்டு அப்புறமா ஒரு பொருளாக சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா இப்போது பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை சேர்த்து ரொம்ப நேரம் வறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சும்மா ஒரு 2-3 தடவை இப்படி பரட்டி விட்டால் போதும். ஏன்னா பொட்டுக்கடலை நம்ம ஏற்கனவே வறுத்து தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதை பூராமே நம்ம அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் நல்லா ஆற வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சு இதை ஒரு தனியாக ஆற வச்சுடுங்க. இப்போ இதை எடுத்த பிறகு இந்த பேன்லேயே நம்ம ஏற்கனவே வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். வெல்லம் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம். இப்போ அதை இந்த பேனில் சேர்த்துக்கோங்க. பேன் ஹீட்டாக இருக்குது, அதனால் அதிலேயே சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வெள்ளைப்பாகை நல்லா கொதிக்க விடணும். பாகு நல்லா திக்காகி வரணும். நல்லா திக்காகி வந்ததுக்கப்புறம் நம்ம பொரி சேர்த்தா தான் நமக்கு பொரி வந்து நமத்து போகாமல் கிறிஸ்பியாக இருக்கும். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. வாசனைக்காக ஒரே ஒரு ஏலக்காய் நான் தட்டிட்டு இதில் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதித்து வரணும். இப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பாகு நீங்கள் கரண்டியில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணியாக லிக்விடாக இருக்கும். அது நல்லா கொதித்து நல்லா நுரைச்சி வரும். அந்த அளவுக்கு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். அப்போ தான் பாகு நல்லா திக்கான பதத்துக்கு வரும். திக்கான பதத்துக்கு வந்த பிறகு தான் நம்ம சேர்க்கணும். இப்போ பாருங்கள், தண்ணியாக இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருக்கும்போது சேர்த்துடக்கூடாது. இப்போ பாருங்கள், ஒரு 3-4 நிமிஷம் கொதித்த பிறகு நீங்கள் கரண்டியில் பாகு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி 2 கம்பியாக இந்த பாகு வந்து நமக்கு கீழே விழுகும். இது வந்து 2 கம்பி பதம். இந்த பதம் வந்த பிறகு நம்ம சேர்த்தோன்னா நமக்கு கிறிஸ்பியாகவே இருக்கும். நம்மளுடைய பொரி நமத்து போகாமல் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற தேங்காய், நிலக்கடலை, பொட்டுக்கடலை அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே நம்ம பொரி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்டவ் வந்து நல்லா சிம்மில் இருக்குது. ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட ஆரம்பித்த உடனே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஆனால் அந்த அடுப்பு மேலேயே வச்சு நான் திரும்ப கலந்து விடுறேன். அந்த பாத்திரத்துடைய சூட்டில் அந்த வெல்லம் நல்லா இலக்கம் கொடுத்து நல்லா ஒன்றா கலந்து வர்றதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். பாத்திரம் இன்னும் நல்லா சூடாக இருக்கிறதுனால வெல்லம் இன்னும் நல்லா இலகி கொடுக்கும். அதில் நமக்கு எல்லா பொரியும் நல்லா இது மாதிரி மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அடியிலேருந்து வர மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி
பாருங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க. பாகு நல்லா கரெக்டான அந்த 2 கம்பி பதம் வந்த பிறகு நீங்கள் பொரியை சேருங்க. அப்போ தான் நமக்கு நல்லா ஆறின பிறகு நல்லா பொறு பொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்மளுடைய பொரி. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்த பிறகு இந்த பாத்திரத்திலே வச்சுருந்தீங்கன்னா பாகு இன்னும் வந்து ரொம்ப முருகி போயிடும். அதனால் இந்த மாதிரி ஒரு தடவை கலந்து முடித்த உடனே கையோடு இதை வேற ஒரு பெரிய பிளேட்டுக்கு, கொஞ்சம் அகலமான பிளேட்டுக்கு மாற்றி இதை நல்லா ஆற விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஆற விட்டுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஒரு வாரம் வரைக்கும் கூட இது ஒன்றுமே ஆகாது. நல்ல டேஸ்டியாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு இது மாதிரி ஒரு அகலமான பிளேட்டில் பரவலாக கொட்டி வச்சிட்டிங்கன்னா நல்லா ஆறின பிறகு நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பர் டேஸ்டியான கார்த்திகை பொரி ரெடி ஆயிடுச்சு. இந்த தடவை தீபத்துக்கு இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.